இதோ ஆண்டவர் தம் புனிதர்கள் அனைவரோடும் வருவார், அந்நாளில் பேரொளி தோன்றும். பிரியமானவர்களே, நாங்கள் திருவருகை காலத்தினுடைய 3வது வாரத்திலே இருக்கின்றோம். இந்த வாரமானது மகிழ்ச்சியின் வாரமாக இருக்கிறது. இந்த வாரத்திலே நமக்கு தரப்படுகிற செய்தி என்னவென்று சொன்னால், ஆண்டவருடைய வரவு மிகவும் நெருங்கிவிட்டது, ஆயத்தமாக இருங்கள், உங்களுடைய இருள் அகல்வதற்கு ஆண்டவர் உதவி செய்கிறார் என்ற மகிழ்ச்சியான எண்ணம் நமக்கு தரப்படுகிறது. அது மாத்திரமல்லாமல் இன்றோடு நாங்கள் திருவருகை காலத்தினுடைய 1வது பகுதியை நிறைவு செய்கின்றோம். நாளையிலே இருந்து 17ஆம் தேதியிலே இருந்து திருவருகை காலத்தினுடைய 2வது பகுதி ஆரம்பமாகிறது. அதிலே கூடுதலாக நாங்கள் இயேசுவினுடைய பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சிகளை நாங்கள் வாசித்து தியானிக்கவிருக்கிறோம். பிரியமானவர்களே, எனவே இந்நாள் வரை ஆண்டவருடைய 2வது வருகை பற்றிய கூடுதலான நற்செய்தி பகுதிகள் நமக்கு தரப்பட்டன. எனவே ஆண்டவருடைய 2வது வருகைக்காக ஆயத்தம் செய்வதோடு, அவர் மனிதனாக பிறந்த அந்த நாளை எதிர்நோக்கி ஜூபிலி ஆண்டினுடைய மகிழ்விலே கலந்து கொள்ள நாங்கள் பயணித்து கொண்டிருக்கிற வேளையிலே இருள் அகற்றுவதற்கு ஆண்டவருடைய இரக்கம் மிகுந்த பாவ மன்னிப்பு அருட்சாதனத்தை அணுகுவதற்கு முயற்சிப்போம். அத்தோடு நாங்கள் இந்நாட்களிலே பிறர் அன்பு காரியங்கள் வழியாக ஆண்டவருடைய இரக்கத்தையும் அவருடைய பிரசன்னத்தையும் தேடிக்கொள்ள முயற்சிப்போம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவாகும் ஒரே திருமகன் வழியாக நீரங்களை புதுப்படைப்பாக்கியுள்ளீர். இரக்கச் செயல்கள் திருமகனின் வருகை ஆகியவற்றை முன்னிட்டு எங்களை கனிவுடன் கண்ணோக்கியருளும். எங்கள் பழைய வாழ்வின் மாசுகள் அனைத்திலிருந்தும் எங்களை தூய்மைப்படுத்துவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். மெசியாவின் மீட்பு எளியவர் அனைவருக்கும் வாக்களிக்கப்படுகின்றது. இறைவாக்கினர் செப்பனியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வசனங்கள் 1 தொடக்கம் 2, 9 தொடக்கம் 13 ஏறாக. ஆண்டவர் கூறுகின்றார், கலகம் செய்ததும் தீட்டுப்பட்டதும் மக்களை ஒடுக்கியதுமான நகருக்கு ஐயோ கேடு. எந்த சொல்லுக்கும் அவள் செவி சாய்ப்பதில்லை, கண்டிப்புரையை அவள் ஏற்பதுமில்லை. ஆண்டவர் மேல் அவள் நம்பிக்கை வைப்பதில்லை, தன் கடவுளை அண்டி வருவதுமில்லை. அக்காலத்தில் நான் மக்களினங்களுக்கு தூய நாவினை அருள்வேன். அப்போது அவர்கள் அனைவரும் ஆண்டவரின் பெயரால் மன்றாடி ஒருமனப்பட்டு அவருக்கு பணிபுரிவார்கள். எத்தியோப்பியாவின் ஆறுகளுக்கும் அப்பாலிருந்து என்னை மன்றாடுவோர் சிதறுண்ட என் மக்கள் எனக்கு காணிக்கை கொண்டு வருவார்கள். எனக்கு எதிராக எழுந்து நீ செய்த குற்றங்களை முன்னிட்டு அந்நாளில் அவமானம் அடைய மாட்டாய்.
ஏனெனில் அப்பொழுது இருமாப்புடன் அக்களிப்போரை உன்னிடமிருந்து அகற்றி விடுவேன். இனி ஒருபோதும் எனது திருமலையில் செருக்கு அடைய மாட்டாய். ஏழை எளியோரை உன் நடுவில் நான் விட்டு வைப்பேன். அவர்கள் ஆண்டவரின் பெயரில் நம்பிக்கை கொள்வார்கள். இஸ்ரவேலில் எஞ்சியோர் கொடுமை செய்ய மாட்டார்கள். வஞ்சக பேச்சு அவர்களது வாயில் வராது. அச்சுறுத்துவார் யாருமின்றி அவர்கள் மந்தை போல் மேய்ந்து இளைப்பாறுவார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக, இந்த ஏழை கூவியழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். இந்த ஏழை கூவியழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். இந்த ஏழை கூவியழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஆண்டவரை நான் காலமும் போற்றுவேன், அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன், எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். இந்த ஏழை கூவியழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர். அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவியழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடியினின்றும் அவனை விடுவித்து காத்தார். இந்த ஏழை கூவியழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோர்க்கு எதிராக இருக்கின்றது. அவர் அவர்களின் நினைவே உலகில் அற்று போகச் செய்வார். நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவி சாய்க்கின்றார். அவர்களை அனைத்து இடுக்கண்ணினின்றும் விடுவிக்கின்றார். இந்த ஏழை கூவியழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார். ஆண்டவர் தம் ஊழியரின் உயிரை மீட்கின்றார். அவரிடம் அடைக்கலம் புகுமவரும் தண்டனை அடையார். இந்த ஏழை கூவியழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். வாரும் ஆண்டவரே, காலம் தாழ்த்தாதேயும் உம்மக்களின் பாவங்களை போக்கியருளும். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசு தலைமை குருக்களையும் மக்களின் மூப்பர்களையும் நோக்கி கூறியது, இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஒரு மனிதருக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள். அவர் மூத்தவரிடம் போய், மகனே, நீ இன்று திராட்சை தோட்டத்திற்கு சென்று வேலை செய் என்றார். அவர் மறுமொழியாக, நான் போக விரும்பவில்லை என்றார்.
ஆனால் பிறகு தம் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு போய் வேலை செய்தார். அவர் அடுத்த மகனிடமும் போய் அப்படியே சொன்னார். அவர் மறுமொழியாக, நான் போகிறேன் ஐயா என்றார். ஆனால் போகவில்லை. இவ்விருவருள் எவர் தந்தையின் விருப்பப்படி செயல்பட்டவர் என்று கேட்டார். அவர்கள் மூத்தவரே என்று விடையளித்தனர். இயேசு அவர்களிடம், வரிதண்டுவோரும் விலை மகளிரும் உங்களுக்கு முன்பாகவே இறையாட்சிக்கு உட்படுவர் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் யோவான் நீதி நெறியை காட்ட உங்களிடம் வந்தார், நீங்களோ அவரை நம்பவில்லை. மாறாக வரிதண்டுவோரும் விலை மகளிரும் அவரை நம்பினர். அவர்களை பார்த்த பின்பும் நீங்கள் உங்கள் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளவும் இல்லை, அவரை நம்பவும் இல்லை என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே பிரியமானவர்களே, நாங்கள் திருவருகை காலத்தின் 3வது வாரத்திலே இருக்கின்றோம். ஏற்கனவே நான் கூறியது போன்று இது மகிழ்ச்சியின் வாரம். இந்த மகிழ்ச்சியை நமக்குள்ளே உருவாக்குவதற்கு நம்மிடம் இருக்க வேண்டிய இருள் அகல வேண்டும். எனவே நாங்கள் 3 வாரங்களாக இந்த மெழுகுவர்த்திகளை பற்ற வைக்கிறோம். 1வது வாரத்திலே பற்ற வைத்த மெழுகுவர்த்தி நன்றாகவே அது தேய்ந்து விட்டது. 2வது கொஞ்சம் தேய்ந்து அளவாக இருக்கிறது. 3வது வாரத்தில் இன்னும் கொஞ்சம் உயரமாக இருக்கிறது. இதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், நாங்கள் இந்த திருவருகை காலத்தை ஆரம்பிக்கிற பொழுது நம்முடைய இதயத்திலே இருந்திருக்கக்கூடிய இருள், பாவ எண்ணங்கள், அசுத்தங்கள் எல்லாம் படிப்படியாக அது குறைந்து ஒளி படிப்படியாக நிலவுகிறது என்பதனுடைய அடையாளமாக இருக்கிறது. எனவே இந்த மகிழ்ச்சி நமக்குள்ளே இந்த வாரத்திலே நாங்கள் பற்ற வைத்த அந்த மகிழ்ச்சிக்குரிய நிறமாகிய அந்த பிங்க் கலர், ரோஸ் கலர் மெழுகுவர்த்தி நமக்கு சொல்லித்தருகிற சிந்தனை என்னவென்று சொன்னால், இது மகிழ்ச்சி. நமக்குள்ளே இருள் அகன்று இயேசுவை நாங்கள் வரவேற்பதற்கான அந்த தியாக இதயம் இருக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ளுகின்ற இதயம் இருக்க வேண்டும், இருளற்ற பாவமற்ற இதயம் இருக்க வேண்டும் என்பது நமக்கு இன்றைய செய்தியாக இருக்கிறது. அது மாத்திரமில்லாமல் இன்று நாங்கள் வாசித்த 1வது செவன் திருக்குழும மன்றாட்டு கூட நமக்கு சொல்லித் தருவது அதுதான். இருளை அகற்றி உமக்கு விருப்பமில்லாதவற்றை அகற்றி நாங்கள் ஒளியை தேடுகின்றவர்களாக இருக்க என்று நமக்கு தரப்படுகிறது. பிரியமானவர்கள், எனவே இதன் அடிப்படையிலே நாங்கள் பார்க்கிற பொழுது நாங்கள் எப்பொழுது கடவுளுடைய பிரசன்னத்திலேருந்து விலகுறோம்? காலத்தினுடைய அறிகுறிகளை அறிய மறக்கிற பொழுது பாருங்கள், இயேசு ஆண்டவர் இன்றைய நாள் நற்செய்தியிலே சொல்லுகிறார், திருமுழுக்கு யோவான் வந்தார். அவர் ஒரு அடையாளமாக வந்தார், மீட்பராகிய இயேசுவுக்கு அடையாளமாக வந்தார். இந்த நம்முடைய நாட்டில் நடந்த ஒரு சில நிகழ்வுகள், இயற்கை அனர்த்தங்கள், இவற்றிலிருந்து நாம் பாடம் கற்க வேண்டும். எதுவுமே நிரந்தரம் இல்லை. கடவுள் தருகின்ற நிம்மதி மாத்திரமே நிரந்தரம். சுகபோகங்களும் சொத்தும் நமக்கு என்று சேர்த்து வைத்திருக்கக்கூடியவையும் நிரந்தரம் அல்ல என்பதை ஓரிரு நாட்களிலே பெய்த மழை, இயற்கை அனர்த்தம் நமக்கு காட்டிவிட்டது. பிரியமானவர்களே, நேற்று ஒரு சிந்தனையை வாசித்தேன். அதிலே ஒருவர் பதிவிட்டிருக்கிறார், குருவி கூடு கட்டுவது போன்று ஒவ்வொன்றாக பொறுக்கி செய்த அனைத்து சொத்துகளும் இன்று தண்ணீரிலே கரைந்து விட்டன என்று போட்டிருக்கிறது. அவ்வளவு தூரத்திற்கு மனது வலிக்கிறது. ஆனால் பிரியமானவர்களே, நாங்கள் யாருமே செத்து போகவில்லை. இயற்கை அனர்த்தத்தால் இறந்து போனவர்களை நான் சொல்கிறேன். மாறாக இந்த அவமானங்களால் அல்லது இப்படி நிகழ்ந்து விட்டது என்று துக்கப்பட்டோம். ஆனால் வாழ்க்கையை முடித்து கொள்ளவில்லை. ஏனென்று சொன்னால், நமக்குள்ளே ஊன்றப்பட்டிருக்கிற அந்த கடவுள் மீது கொண்டிருக்கிற பற்றும் இறை பற்றும் நம்பிக்கையும் தான் பிரியமான சகோதர சகோதரி. எனவே தான் இன்றைய நாளில் இயேசு ஆண்டவர் காலத்தினுடைய அறிகுறிகளை கண்டுகொள்ளுங்கள். யோவான் வந்தார், அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் விலை மகளிரும் பாவிகளும் ஏற்றுக்கொண்டார்கள். எனவே அவர்கள் இறையாட்சிக்கு உட்படுவார்கள் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களை, நமக்கு ஆண்டவர் தரப்படுகின்ற காலத்தை, நேரத்தை,
சந்தர்ப்பங்களை, இயற்கையின் மாற்றங்களை இன்னுமாக நமக்கு அறிவிக்கப்படுகின்ற இறைவார்த்தை இவை எல்லாவற்றையும் நாங்கள் பயன்படுத்தி கொண்டு நாங்கள் வாழ்க்கையிலே முன்னேறி செல்வதற்கும் கடவுளை தேடுவதற்கு வாய்ப்பு கிடைக்கிற பொழுது கடவுளை தேடிக்கொள்வதற்கும் முயற்சிப்போம் பிரியமானவர்களே. அல்லது எங்களால் எதையும் சாதிக்க முடியாது போய்விடும். எனவே சாதிப்பதற்கு விரும்பியவன் ஆண்டவர் இயேசுவை உடமையாக்கி கொள்வதையே சாதனையாக கருதட்டும். எனவே நமக்கு இன்னும் ஒரு சொற்ப நாட்களே இருக்கின்றன. ஒரு வாரத்திற்கு கூடிய நாட்களே இருக்கிறன. எனவே இந்த நாட்களுக்குள்ளே இயலுமான அளவு நாங்கள் முயற்சி செய்து பாவ அறிக்கை செய்து கொள்ளுவோம். மனம் மாறி ஆண்டவருக்குள்ளே ஐக்கியமாக முயற்சி செய்வோம். ஆண்டவர் நம்மை தொடுகிறார், ஆசீர்வதிக்கிறார் என்ற எண்ணங்களோடு ஆண்டவருக்குள்ளே பயணிக்க முயற்சிப்போம். மகிழ்ச்சியான அந்த ஒளியை எங்களுடைய வாழ்க்கையிலே கண்டுகொள்ள நாங்கள் முயற்சிப்போம். ஆண்டவர் அருள் தந்து நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கருணை கடலாகிய ஆண்டவரே, உமது வருகையை எதிர்நோக்கியுள்ள உம் திரு அவை பணியாளர்கள் மற்றும் பொது நிலையினர் அனைவரும் நீர் தரும் அமைதியை பெற்று மகிழவும், அந்த அமைதியை இவ்வுலகம் பெற்றிட அனைவரும் இணைந்து செயற்பட உமது உடனிருப்பையும் அருளையும் தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, எம் நாட்டை ஆளும் அரசியல் தலைவர்களை உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்கள் அனைவரும் உம் மதிப்பீடுகளை பின்பற்றி மக்களுக்காக உழைக்கின்ற மனநிலையை அவர்களுக்கு அளித்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருளின் ஊற்றே இறைவா, இளையோர் தம் வாழ்வில் நல்ல சிந்தனைகளையும் நற்செயல்களிலும் விசுவாச வாழ்விலும் நிலைத்து நின்று உமது மதிப்பீடுகளை பின்பற்றி என்றும் உமக்கு சான்று பகர தேவையான அருளை பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்லாயனே இறைவா, இத்திருவருகை காலத்தில் இறைமகன் இயேசுவை எதிர்கொள்ள தயாராகிக் கொண்டிருக்கும் நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நொடியும் விழிப்புடன் இருந்து அவரை எம் உள்ளங்களில் வரவேற்க தேவையான ஞானத்தை அளித்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கமுள்ள ஆண்டவரே, நீர் எங்களை சந்திக்க வருகிறீர் என்று நாங்கள் உணர்ந்து கொள்ளவும், உம்முடைய சந்திப்புக்கும் உம்முடைய வருகைக்கும் நாங்கள் தகுதி உள்ளவர்களாக இருக்கவும், இந்நாட்களிலே இறைவார்த்தை வழியாக நீர் எங்களுக்கு தருகிற செய்திகளை நாங்கள் ஏற்றுக்கொண்டு வாழ்வை நாங்கள் புடமிட்டு கொள்ளவும் தயாரித்து கொள்ளவும் எங்களுக்கு அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். வாழ்பவர் நீதானே, இனி அச்சம் கொள்வதும் வீட்டானே. என் நெஞ்சில் வாழ்பவர் நீதானே, இனி அச்சம் கொள்வதும் வீட்டானே. எந்த வழியில் ஆயிரம் தடைகள் வந்திடுமாயினும் இயேசுவே, உனது வழி
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் தாழ்மையான வேண்டல்களும் காணிக்கைகளும் உமக்கு மனநிறைவு அளிக்க உம்மை வேண்டுகின்றோம். உம்மிடம் மன்றாட போதுமான தகுதியற்ற எங்களுக்கு உமது அருளினால் உமது இரக்கத்தின் பாதுகாப்பை அருள்வீராக. எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடலெடுத்து முதல் முறை வந்தபோது தொடக்கத்தில் இருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். அவர் மீண்டும் மறுமுறை தம் மாண்புக்கு உரிய மாட்சியுடன் வரும் பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடையென பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதர் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணாமும் மண்ணாமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோமும். திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின் பெர்னாட் ஞான பிரகாசம், எல்லா திருநேனராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும திருமுகொழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இலங்கையின் திருத்தூதர் புனித யோசவாஸ், இவ்விலையில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் பரமருளுமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில்
எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் மகிழ்ச்சியின் வாரத்திலே இயேசு ஆண்டவர் அண்மையிலே இருக்கிறார், வரவிருக்கிறார் என்ற மகிழ்வு செய்து தரப்படுகிற பொழுது அகையிருள் அகற்ற அருள் கேட்டு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்படுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையானத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கவுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிஞ்சிற எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை மட்டுமே அளித்தருள்வீராகும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உமான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உரித்தாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிற நம் ஆண்டவர் இயேசு. செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் காத்தமக்கு நிலை வாழ்வை தருவதாக. ஆமென். நற்கருணை ஆன்மீக ஜெபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இந்த தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமென். என்னை சுமப்பதனால் இறைவா உன் சிறகுகள் முறிவதில்லை. அள்ளி அணைப்பதனால் இறைவா உன் அன்பு குறைவதில்லை. ஆயிரம் மின்னல் இடித்திட்ட போதும் வானம் கிழிவதில்லை. ஆயிரம் மைல்கள் நடந்திட்ட போதும் நதிகள் அழுவதில்லை. நதிகள் அழுவதில்லை. என்னை சுமப்பதனால் இறைவா
தம் வருகைக்காக விரும்பி காத்திருக்கும் அனைவருக்கும் நீதியுள்ள நடுவர் நீதியின் வெற்றி வாகையை தருவார். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, ஆன்ம உணவினால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இம்மறை நிகழ்வுகளில் பங்கேற்பதால் நாங்கள் இவ்வுலகப் பொருள்களை ஞானத்துடன் மதிப்பீடு செய்யவும் விண்ணகத்துக்கு உரியவற்றை பற்றி கொள்ளவும் எங்களுக்கு கற்றுத்தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆமென். சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மாமரை புகழும் நதி என்னும் மலரே, மாதரின் மாமணியே. மாமரை புகழும் நதி என்னும் மலரே, மாதரின் மாமணியே. வாழ்வினில் வளமே, வறுமையில் பலமே, வான்வழி காட்டும் தாரகையே, கலங்குவோர் கதியே, கருணையின் நிதியே, கவலைகள் நீக்க வருவாயே. மாமரை புகழும் நதி என்னும் மலரே, மாதரின் மாமணியே. நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பாய்வரிடமிருந்து எங்களை மீட்டள்ளும் எங்கள் இறைவா, தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.